ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். வெயில் சரியான வெயிலாக இருக்குது. துணி வேறு அதிகமாக சேர்ந்துருச்சுங்க. ஸோ இன்றைக்கி டெய்லி ப்ரப்போஸ் நம்ம டெய்லி ரெகுலராக நம்ம பண்ண போகிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். என்னடா அவன் மூட்டையை தூக்கிட்டு எங்கே போகிறான்னு நினைக்காதீங்க. நான் குளிக்க தான் போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. நம்மளோட ஃபேஸ் தான். நம்ம ஃபில்டர்லாம் போடல. இந்த துணியெல்லாம் தூக்கிட்டேன். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ நான் தான் துவைச்சாகணும். அதனால தான் போய்கிட்டு இருக்கேன். நம்ம சுபா அந்த நிற்கிறான் பாருங்கள். குட்டி சுபாவை பெரிய சுபா போயிட்டான் நம்மளை விட்டு. இவன் தான் குட்டி சுபா. நம்ம ஆட்டோ பையனோட அடையாளமே இவன் தான். இவனோட தான் நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு தொழில் ஓடும், அது மாதிரி நமக்கு இவனை வச்சு தான் தொழில் ஓடிக்கிட்டு இருக்கு. வந்துட்டேங்க ஊர்னிக்கு. ஸோ ஊர்னிலாம் தண்ணிலாம் கொஞ்சம் வத்திருச்சு. நாங்கள் கிராம பகுதி தான், அதனால கொஞ்சம் எங்களுக்கு ஊர்னிலாம் அப்படி இப்படி தான் இருக்கும். நீங்கள் சிட்டியில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா அதை அவ்வளோவா கண்டுக்கிறாதீங்க. காய்ஸ் குளிக்க வந்தாச்சு காய்ஸ். இதான் காய்ஸ் அந்த ஊர்னி. நம்ம இப்போ இங்கே தான் நான் துவைக்க போகிறேன். அந்த இருக்குல்ல, அந்த கல்லில் தான் துவைப்பேன். இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேங்க. அதாவது எப்பொழுதுமே யாரோ ஒருத்தவங்க அவங்கள வாழ வச்சு பார்க்குறாங்க அப்படின்னா அது யாருன்னு தெரியுமா? நம்மளோட அம்மாவும் நம்மளோட அப்பாவும் மட்டும்தாங்க, வேறு யாருமே கிடையாது. அதுக்காக தான் சொல்கிறேன், நம்ம எப்பயுமே நம்ம அம்மா அப்பாவை மதிக்கணுங்க. அவங்கள எந்த ஒரு நொடியிலையுமே நம்ம அவங்கள கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. இது ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். நம்ம ட்ரெஸ்ஸை நம்மளே துவைக்கிறது, அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், அவங்கள வேலை வாங்காமல் நம்மளே அந்த வேலையை பார்த்துக்கிறது ஒரு டிசிப்ளினான ஒரு செயல் தான். அதை நீங்கள் பண்ணால் கூட அவங்களுக்கு ஒரு சிரமம் குறையும்ல. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம அப்சர்வ் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக இருந்தோம் அப்படின்னா ஸோ அதுவே ஒரு நல்ல விஷயம் தான், நல்ல பழக்க வழக்கங்கள் தான்.